10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்வதற்கான இணையதள முகவரிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் மே 10ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அரசு தேர்வுகள் இயக்கம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மாணவ மாணவிகள் தேர்வு முடிவுகளை www.tnresults.nic.in, www.dge.tn.gov.in, http://results.digilocker.gov.in ஆகிய இணையதளங்களில் பதிவெண் மற்றும் பிறந்த தேதி ஆகியவற்றை பதிவு செய்து அறிந்து கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் இயங்கும் தேசிய தகவலியல் மையங்களிலும் அனைத்து மைய மற்றும் கிளை நூலகங்களிலும் கட்டணமின்றி தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயின்ற பள்ளிகளில் சமர்ப்பித்த உறுதிமொழி படிவத்தில் குறிப்பிட்டுள்ள செல்போன் எண்கள் மற்றும் தனித்தேர்வர்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது வழங்கிய செல்போன் எண்களுக்கும் குறுஞ்செய்தி வாயிலாக தேர்வு முடிவுகள் அனுப்பப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அனைத்து பள்ளிகளிலும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ள சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 3 ஆண்டுகளில் 3.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியதே திமுக அரசின் சாதனை என எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். திமுக அரசு 4வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள நிலையில் இபிஎஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 36 மாதங்களில் தமிழ்நாட்டின் பல இடங்களில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுள்ளதோடு போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறியுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். வீட்டு வரி, சொத்து வரி உயர்த்தப்பட்டுள்ளதோடு பால் மற்றும் மின் கட்டணமும் திமுக ஆட்சியில் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். தேர்தலின் போது பொதுமக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் மட்டுமின்றி அரசு மற்றும் போக்குவரத்து துறை ஊழியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படவில்லை என கூறியுள்ள இபிஎஸ் கடந்த 36 மாதங்களில் எந்த ஒரு புது திட்டமும் இந்த ஆட்சியில் தொடங்கப்படவில்லை என தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் தற்போது நடைபெறுவது சொல்லாட்சியும் அல்ல, செயலாட்சியும் அல்ல என தெரிவித்துள்ள இபிஎஸ் மாறாக மக்கள் விரோத ஆட்சி என்பதை தமிழக மக்கள் விரைவில் நிரூபிப்பார்கள் என தெரிவித்துள்ளார். திமுக அரசின் 3 ஆண்டு கால ஆட்சியை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருந்த நிலையில் தமிழ்நாட்டை இருளில் மூழ்கடித்து ஆட்சி செய்தவர் எடப்பாடி பழனிசாமி என்று திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதி பதிலளித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது ஜெயலலிதாவைப் போல சட்டப்பேரவை விதி 110 கீழ் தினம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டதாகவும் அதில் எதுவும் செயலுக்கு வரவில்லை எனவும் RS பாரதி விமர்சித்துள்ளார். அதிமுக ஆட்சியின் போது தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தில் 13 பேர் கொல்லப்பட்டதாகவும் பொள்ளாச்சியில் இளம்பெண்கள் கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளானதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்த பேராசிரியை நிர்மலா தேவி விவகாரம் மறந்துவிட்டதா என்று கேள்வி எழுப்பியுள்ள RS பாரதி சாத்தான்குளம் லாக்அப் மரணங்கள், கோடநாடு கொலை, கொள்ளை, குட்கா வழக்கு உள்ளிட்டவற்றை சுட்டிக்காட்டியுள்ளார். ஜூன் 4ஆம் தேதிக்கு 27 நாட்கள் தான் உள்ளது என்று குறிப்பிட்டுள்ள RS பாரதி புதுச்சேரியையும் சேர்த்து 40 தொகுதிகளிலும் அதிமுகவுக்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என தெரிவித்துள்ளார்.